பக்தர்கள் பாத யாத்திரையா போற கோவில்கள்ல ஒண்ணுதான் சபரிமலை. அழகான அந்த கோவிலோட வடிவமைப்பிலேயே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பெரிய கோவில் தான் சென்னையில ராஜா அண்ணாமலைபுரத்துல அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஐயப்பன் கோயில். 1982 இந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. ஒரு சிறிய மலைக்குன்றுக்கு மேல 3 அடுக்குகளை கொண்டது இந்த கோவில். சபரிமலையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கிறதுனால இந்த கோவிலானது வட சபரின்னு அழைக்கப்படுது. கேரளாவோட கட்டிடக்கலையை பிரதிபலிக்கிற வகையில இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. சென்னை நகரத்தில் இருக்கிற மற்ற கோவில்களை விட இது தனித்துவமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கேரளாவோட கட்டிடக்கலை அம்சம்னு சொல்லலாம். இந்தியாவில் இருக்கிற பெரிய கோவில்கள்ல கும்பங்கள் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோவில்லையும் கும்பங்கள் இருக்கிறது சிறப்பம்சம். சபரிமலையில் இருக்கிற புண்ணியமான 18 படிகளும் இந்த கோவில்லையும் அமைக்கப்பட்டிருக்கு. பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட ஐயப்பனை இங்க நம்மளால பார்க்க முடியும். சபரிமலைக்கு போக முடியாத ஐயப்ப பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணி மன திருப்தி அடைகிறாங்க. சபரிமலை யாத்திரைக்கு போற மாதிரியே விரதம் இருந்து இருமுடி கட்டி 18 புண்ணிய படிகள் ஏறிதான் பல பக்தர்கள் இங்க ஐயப்பனை தரிசனம் பண்றாங்க. சபரிமலை கோயில் மாதிரி இல்லாம வருஷம் முழுக்க இங்க ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியுன்றதும் முக்கியமான விஷயம். முக்கிய தெய்வமான ஐயப்பனுக்கு பின்புறம் கிருஷ்ணரும் அப்புறம் பகவதியோட திரு சன்னதியும் இங்க இருக்கு. உப தெய்வங்களா கணபதியும் நாக தெய்வங்களும் மாளிகைப்புறத்து அம்மனையும் இந்த கோவில்ல பார்க்க முடியும். காலையில 6 மணிலிருந்து 11 மணி வரைக்கும், சாயங்காலம் 5:30 9 மணி வரைக்கும் இங்க பக்தர்கள் தரிசனம் பண்ணலாம். கிட்டத்தட்ட 40 அடி உயரம் இருக்கிற கொடிமரம் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. விழா நாட்கள்ல ஐயப்பனை தேர்ல அமர வச்சு இந்த கோவிலை சுத்தி வர ஐதீகமும் இங்க இருக்கு. வெள்ளினாலையும் தங்கத்தினாலையும் வடிவமைக்கப்பட்ட தேர்கள் இந்த கோவில்ல இருக்கு. ராஜா அண்ணாமலைபுரம் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் ட்ரஸ்ட் இந்த கோவிலை ரொம்ப அழகா பராமரிச்சுக்கிட்டு வராங்க. சபரிமலையில பின்பற்றிக்கிட்டு வர எல்லா சடங்குகளையும் தவறாம இங்கேயும் பின்பற்றிக்கிட்டு வராங்க.